காமராஜர் இறந்தப்ப அண்ணா அழுதாருன்னு சொன்னது வந்துட்டு தவறு இல்லையா? அவன் ஒரு மனநோயாளி, அவர் ஒரு மனநோயாளி. தாத்தா காமராஜர் இறந்திருக்கு, அதிகமா அழுதது அண்ணாதுரைம்பாங்க. 1969 பேரறிஞர் அண்ணா அவர்கள் இறந்து விட்டார்கள். காமராஜர் அவர்கள் இறந்தது அப்படிங்கிறது 1975. இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறான். இன்டர்நேஷனல் சேனலுக்காக தி கிரேட் ஹண்டர் மிஸ்டர் காளையோட ஒரு சின்ன இன்டர்வியூ. வணக்கம். 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 ஏய் என்ன உன் முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? உன்னை யாரு வர சொன்னா அப்படிங்கிற விமர்சனத்தை நீங்க எப்படி வைக்கலாம்? கோடியை விட்டு வந்தாரு அப்படிங்கறதுலாம் ஒரு அற்பத்தனமான வாதம் இல்லையா? பாத்தீங்களா சார், அழ விடுறான் அப்பால போனாலும் அஷ்டமத்து சனி அக்கல்ல பூந்துக்கிறான். என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன? டேய் மூடிட்டு ஃபைன் கட்டுறா. விஜய் பண்றது ஒரு அற்பத்தனமான அரசியல். நான் உட்கார்ந்தா என்ன ஒலாத்தனா உனக்கு என்ன? இருக்கிற எல்லா தலைவர்களுமே இங்க நிலைப்பாடை மாத்தி இருக்கிறாங்கிறது பார்க்க முடியுது. திரு சீமான் அவர்களே மாறி இருக்கிறாருங்க. திரு விஜயகாந்த் அவர்களை நீங்க எதுவுமே சொல்லலையா? அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லூசில விடு. நரேந்திர மோடி கோயம்புத்தூர் வர்றப்ப கோயம்புத்தூர்ல போய் விஜய் பார்க்கல. அப்ப புரிந்து கொள்ளப்பட்டது விஜய் பாஜகவுக்கு ஆதரவு தர்றாரு அப்படின்னு புரிந்து கொள்ளப்பட்டது. என்ன இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு? முக ஸ்டாலின் அவர்களை போய் சீமான் அவர்கள் சாட்டை துருவினரோட போய் பார்த்தாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி கூட திமுக இருக்கா? கேக்குதுடா, கேட்டுக்கிட்டாலடா பெருந்தன்மையா போய்கிட்டு இருக்கேன். நீ கேட்காத மாதிரி மூடிட்டு மூவ் பண்றா போடா. அவரோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல தாவேக்கால ஒரு ஆளுக்கும் துப்பு இல்ல. ராணி என்னடா தெரிஞ்சு போச்சா? ஏய் கிட்ட சொல்லிடாதயா. அப்புறம் வேணா அடி. கொள்கைகளை எதிருங்க, கோட்பாடுகளை எதிருங்க. தொண்டர்களை விமர்சனம் செய்வது எப்படி நியாயமா இருக்கும்? தட்டிரலாமா? தட்டிரலாமா? அவர் கலெக்டரா ஏதோ கக்கூசு கதவு மாதிரி தட்டிலாமான்றீங்க. அந்த தொண்டர்கள் யாருமே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கவே இல்லையா? இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு அந்த தொண்டர்கள் யாருமே வாக்களிச்சிருக்கவே மாட்டாங்க. அம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா. காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மீத்தேனு, ஹைட்ரோகார்பன், 8 வழிச்சாலை, உயர்மின் தகவரம், ஸ்டெர்லைட்டு, அணுவுல, அணுக்களி மையம், கஜா புயல், தானே புயல், ஒக்கி புயல், மிக்சாம் புயல், நிவர் புயல், வர்தா புயல், எல்லாத்தையும் கடத்த நினைக்கிறேன். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. உங்களுக்கு விஜய் மீது தனிப்பட்ட வன்மமோ காழ்ப்புணர்ச்சியோ எதுவுமே இல்ல. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா தீவிரம் காட்ட வேண்டியது விஜய் கிட்ட தான் தீவிரம் காட்டுறீங்க. இப்ப வந்தவர் கிட்ட தீவிரம் காட்டுறீங்க. அவர் என்ன 10 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணிட்டாரா? கட்சி தொடங்கி 1.5 வருஷம் தான் ஆகுது. இன்னொரு தடவை அவரை பத்தி தப்பா சொன்ன பேசுன இந்த நாக்கு கடிப்பியா? பெரியார் பெரியார் நீங்க மாத்தி பேசுங்க. அப்ப இல்லையா? பெரியாருடைய பேரன்னு இப்ப விஜய் சொல்றாரு. ஆனா பெரியாருடைய பேரன்னு தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு? சீமான் அவர்கள் தானே. இங்க பாரு நல்லா நாம இங்க பா. ஏய் என்ன பாக்குறப்பல இதே வேலைய செய்றீங்க. இங்க பாரு குடிக்கல சொல்ல விட்டு போறீங்க. இங்க பாரு இங்க ஒழுங்கா கட்டற நாயே. டேய் சாதாரண வீட்ல எனக்கு எந்த காசும் வேணான்னு சொல்றது அவங்களோட இஷ்டம். எனக்கு ஐசுசு கார் வேணும், ஈசிஆர்ல வாடகை வீட்ல இருக்கணும்ங்கிறது அவங்களோட இஷ்டம். என்ன சொல்றீங்க? முதுகிலம்லாம் தெரியுதுடா. அமித்ஷா மோடி இருக்காங்க. அமித்ஷா மோடி என்ன சொல்றாங்கன்னா, மறைமுகமா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க, இங்க பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு மறைமுகமா சொல்றாங்க. ஓ அப்படியா விஷயம்? இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை ஏற்றுவது தேவனின் பிள்ளைகள்னு, அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிப்போச்சு. சும்மா போய் தேவாலயத்தில் தேவரர் வாரின்னு பாடிட்டு இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தான். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். நாங்க கொள்கை தலைவர்னு திரு சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? கொள்கை தலைவர் இல்ல. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். சொல்லிருக்கிறார். அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு. நான் கொளத்தூர் மணி பக்கத்துல இருக்கும் பொழுது ஏயா சும்மா ரஜினிகாந்த் குறித்த கருத்தோ விஜயகாந்த் குறித்தோ இன்னைக்கு அதேதான். விஜயகாந்தோட அரசியல் அப்பல் கட்டுறது புனிதமான இன்னைக்கு சொல்றோமா நாங்க? எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க
நான் அடிக்கல மாட்டேன் வாங்க. இப்ப கடைசி நடைபெற்று முடிஞ்ச நாகை அந்த பரப்புரையில சொல்றாரு, மின்சாரத்தை வந்து துண்டிச்சறாங்க அப்படிங்கிறது. மின்சாரத்தை வந்து நாகப்பட்டினத்துல துண்டிங்கன்னு மனு கொடுத்தது யாரு? அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூசு. விஜய் பண்றது ஒரு அற்பத்தனமான அரசியல். இதே டைலாக்க வச்சு பக்கத்து ஊர்ல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட வேண்டியதான். உண்மையிலே திமுக வந்து களத்துல எதிர்கொள்றது நாம் தமிழர் கட்சி. களத்துல வந்து திமுக அம்பலப்படுத்துறது நாம் தமிழர் கட்சி. திமுகவை நோக்கி கேள்வி எழுப்பினப்ப அவன் பாஜக பி டீம்னா, அதே போல தாவேக்க நோக்கி கேள்வி எழுப்பினா அவன் என்ன சொல்றான்? திமுக பி டீம். கொட்டை பத்திரனே என்னது? பத்திரம் சொன்னே. எதை பத்திரம்னப்ப? புளியாங்கொட்டிய பத்திரம் சொன்னே. நாம் தமிழர் கட்சிக்கு ஊடகங்கள் வந்து அந்த வெளிச்சத்தை கொடுத்தது கிடையாது. இல்ல ஊடகங்கள் வெளிச்சம் கொடுக்கலன்னு நீங்க சொல்லும்போது, ஊடகங்கள் வெளிச்சம் கொடுக்காம திரு இடுமான கார்த்தி அவர்கள் வெளியில தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. 2012 டிசம்பர் 15 இருந்து ஆரம்பிச்சு இப்ப 2025 இந்த இவ்வளவு நாள் நான் பொதுக்கூட்டங்களில் பேசி வரேன். இவ்வளவு புரிதல் இருக்கிற நாம் தமிழர் கட்சி இப்ப மேடை ஏறணும்னு திரு சீமான் அவர்கள் அணில்கள் பத்தி பேசுறாரு. இல்ல அது அங்க வந்து பேசுனதை பார்க்க முடிஞ்சது. இப்போ ஒரு கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா கீழ இருந்து வந்துட்டு அணில் ஒயரை கட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற என்ன பார்த்தேன் கேனையும் இருக்கு உங்களுக்கு கீழ இருக்கும் இருக்க போய் தான் அனுப்புறாங்க. அணிலா நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. அவங்கதான் எதிரி, இப்ப அவங்கதான் ஆட்சியில இருக்காங்க. அவங்களை எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்கிறதா அவங்க மேல இருக்க குற்றச்சாட்டா இருக்கு. யார் சொல்றா? தொடர்ந்து எல்லாரும் நாங்களே பாக்குறோம். How do I tell you? உங்களோட யூடியூப் சேனல் எடுங்க, ஒரு கடைசி வீடியோ யாரோடதுன்னு பாருங்க. திரு சாட்டை திருமணோட யூடியூப் சேனல் எடுங்க, கடைசி வீடியோ யாரோடதுன்னு பாருங்க. சல்லித்தனமான மனுஷன் நீ. என்னென்ன வேலை பார்ப்பான்னு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஏண்டா இதெல்லாம் பார்த்தா எனக்கு கிறுக்கு பய மாதிரி இருக்கும். அவருடைய ஒவ்வொரு அணுவையும் அசைவையும் வந்து நீங்க வந்து விமர்சனமாக்குறீங்க. அடக்குமுறைன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றீங்க. காமராஜர் இறந்தப்ப அண்ணா அழுதாருன்னு சொன்னது வந்துட்டு தவறு இல்லையா? அவன் ஒரு மனநோயாளி, அவர் ஒரு மனநோயாளி. தாத்தா காமராஜர் இறந்திருக்கு, அதிகமா அழுதது அண்ணாதுரைம்பாங்க. 1969 பேரறிஞர் அண்ணா அவர்கள் இறந்து விட்டார்கள். காமராஜர் அவர்கள் இறந்தது அப்படிங்கிறது வந்து 1975. தாத்தா காமராஜர் இறந்திருக்கு, அதிகமா அழுதது அண்ணாதுரைம்பாங்க. இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. ஒரு தலைவனுக்கான எந்த தகுதியும் அற்றவங்க அடிப்படையில் எழுதி படிக்கவே பிழையா சொல்றோம். திரு சீமான் அவர்கள் நல்ல பேச்சாளர். அவர் வந்து காமராஜர் அண்ணா பத்தி பேசுறது சரி, அது சரி தப்பு இல்ல, ஒரு தகவல் பிழை நாங்க திருத்திக்கிறோம். அப்படியா? நீங்களும் வந்து விமர்சனம் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. நீங்க ரொம்ப 19 தான் இருக்கீங்க. நீங்க விஜய் காப்பாத்தணும், தயவு செஞ்சு காப்பாத்துங்க. நான் ஏன் காப்பாத்தணும்? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. அடிப்படையே பிள்ளையா இருக்குங்க. ஒரு என்ன சொல்றது, எதுவுமே இல்லாத ஒரு மூடர் கூட்டமா கட்சியே வச்சிருக்காரு. எல்லாரும் திரு சீமான் ஆகிற முடியுமா? ஏயா இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணினா ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசுற மறந்துட மாட்டானா? கட்சியில வந்து கடைகோடி தொண்டன் சரியில்லைன்னா பரவாயில்ல, தலைவர் முதல் தொண்டை வரைக்கும் ஒருத்தன் விளங்கலையே. அதுதான் நான் கேக்குறேன், எல்லாரும் திரு சீமான் ஆயிர முடியுமா? நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான். இப்பதான் வந்து வெளியில பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ளேயே அவங்க வந்து மக்களை ஏமாத்தி ஆட்சி அமைக்க போறாங்கன்னு ஏன் அவங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயித்துக்காக. இப்ப அவர் சொன்னா மட்டும் ஏன் பொங்கி வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் பொங்கவே இல்லை, அதுதான் சொல்றேன். கார்த்தி, என்னுடைய நான் சொல்றதை நீங்க உள்வாங்கிக்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்க அடக்குமுறையை சொல்றீங்கன்னா அவரோட அடக்குமுறையை சொல்றாரு. அவருக்கு வந்து கேமரா வெளிச்சம் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? என்னது பண்றேன் பண்ணிட்டு ஏன் டென்ஷன் ஆகுறேன்னு என்னைய கேக்குறா? நீ வெளிச்சம் இல்ல, நீங்க உங்களுக்கு எது டிஆர்பியோ அதை நோக்கி போறீங்க, அவ்வளவுதான் விஷயம். நீ நெஞ்சில வச்சா நான் சும்மா இருப்பேனா? அடுத்த நடவடிக்கைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். தொடர்ந்து சீமான் அவர்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நன்றி உங்களுடைய நேரத்திற்கு. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.